நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேர்தல் வியூக வகுப்பாளர் IBDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். அன்பு தம்பி அவர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சேனல் நேயரானவருக்கும் வணக்கம். 120 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருமுனை போட்டி அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த முறை வந்து 4 முனை போட்டியாக வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தொடக்கம், விஜயனுடைய அந்த அரசியல் வருகைக்கு பின்பாக மும்முனை போட்டியாக இருந்தது 4 முனை போட்டியாக மாறி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். கடந்த முறையெல்லாம் மும்முனை போட்டிக்கான காரணமாக வந்து சீமான் வந்து பிரதான ஒரு வாக்கு வங்கியை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். இந்த முறை கூடுதலாக ஒரு கட்சி, அதுவும் வந்து ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தோட ஆதரவோட இந்த கட்சியானது தொடங்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு தேதிக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் இருமுனை போட்டியாக தான் இருக்கா, இல்லை 4 முனை போட்டியாக மாறிட்டு வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அந்த கருத்தில் நான் உடன்படுறேன். அது மும்முனை போட்டி ஏற்கனவே வந்து நடந்திருக்கு. தேர்தல் தமிழக அரசில் மக்கள் கூட்டணி மூலமா மும்முனை போட்டி நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது அந்த இடத்துல வந்து 3 ஃபைட்டர்ஸ் வந்து சாத்தியக்கூறாக இருக்குது. 4 முனை போட்டின்றது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது ஏற்றுக்கப்படலாம் இருக்க ஒழிய, ஆனால் இதில் மும்முனை போட்டி தான் இருக்குது. ஏன்னா திராவிடக்குள் அதிமுக, திமுக, தாவேகா இவர்களுக்குள்ள ஃபைட்டர்ஸ் தான் இருக்க ஒழிய, இதில் யார் வெற்றி வாய்ப்புங்கிறவுடைய சூழ்நிலை தான் இந்த தேர்தல் மையம் கொண்டு இருக்கும். அதில் குறிப்பாக வந்து திமுகவுடைய கூட்டணி ஓட்டுகள், திமுக, காங்கிரஸ், அப்புறம் விசிகா, அந்த கட்சியுடைய ஓட்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 13% வாக்குகள் வந்து தாவேக்க போகுது. அதுக்கடுத்து ஏடிஎம்கேடைய ஓட்டு போகுது. ஏடிஎம்கேல வந்து வயது முப்பான் தான் இருக்காங்க ஒழிய இளம் ரத்தங்கள் ஏடிஎம்கேல சுத்தமாக இல்லை. குறிப்பாக 4 ஆண்டுகளாகவே ஆக்டிவ் பாலிடிக்ஸில் ஏடிஎம்கே கிடையாது. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த பக்கம் டிஎம்கே வந்து தேர்தல் அரசியல் ஆளுங்கட்சி வந்து மக்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ செய்யலையோ என்பதை விட தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்ற பூத்து கமிட்டியோடைய கட்டமைப்பு வந்து அவங்க கட்சி ரீதியாகட்டும் மற்றும் வந்து ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் மூலமாகட்டும் ரொம்ப தெளிவாக காய்நத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இணையாக வந்து வேறு யாருமே இந்த எலெக்ஷனில் வந்து வேலை பார்க்கல. அப்புறம் போது அவர்கள் கூட்டணியாக இருந்தாலும் திமுகவுக்கும் சரிவு இருக்கிறது, அதிமுகவும் சரி இருக்கிறது, அதிமுக ஏற்கனவே சரிவில் இருக்கிறது. அப்படி பார்க்குற போது மும்முனை போட்டி கடுமையாக இருக்கின்றது. இந்த வருகிற நாட்களில் கூட்டணி எப்படி சேர்கிறது, இப்போ தாவேக்கால் யார் கூட்டணி சேர்றாங்க, ஏடிஎம்கேல யார் கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி என்ன டிசைட் பண்ணுறது, இப்போ அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் ஒன்று சேர்றாங்களா, இல்லை வந்து பிரிஞ்சிருக்காங்களா, எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒன்று சேர்றாங்களா, இல்லை பிரிஞ்சிருக்காங்களா, இல்லை தினகரன் ஒன்று சேர்றாங்களா, பிரிஞ்சிருக்காங்களா, இதெல்லாம் இருக்கிற போது வருகிற போது ஒரு கூட்டணி ஒரு வடிவமைப்பு வருகிற போது நிச்சயமாக அது பர்சனேஜ் விவரங்கள் என்னன்னு தெரிய வரும். அதுக்கு அடுத்து வெற்றி வாய்ப்பு என்பது கடும் போட்டியான தேர்தலாக 3 பேருக்குமே கடும் போட்டியான தேர்தல் அமையும். அதில் எட்ஜில் வந்து பாஸ் ஆகுவதான வாய்ப்பு வந்து திமுகவுக்கு தான் பார்க்கலாம். மும்முனை போட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது புரிந்து கொள்கிற மாதிரி இருந்தால் திமுக அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ், அப்புறம் தாவேகா அலைன்ஸ், இந்த 3 தான். அப்போது 4ஆவதாக சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய அந்த வாக்கு வங்கி என்னவா ஆகுது, என்னவா டிரான்ஸ்ஃபர் ஆகுது? இல்லை, சீமான் அவர்கள் வந்து மொழி சித்தாந்தம், தமிழ் தேசிய சித்தாந்தம் மாற்றம் 21 3 முனை போட்டியாக இருந்தபோது அதில் வந்து மாற்றத்துக்கான தலைவராக இருந்தார். தமிழகத்தில் இன்று கிட்டத்தட்ட வந்து ஒரு 74% வாக்குகள் போலியாக சொன்னால் அதில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15% வாக்காளர்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளராக இருக்காங்க. அந்த வாக்காளர்கள் போடுவதற்கான சாய்ஸ் வந்து அப்போ 21 சீமானை எடுத்தாங்க. இப்போ வந்து சாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விஜய், சீமான், அண்ணாமலை போன்ற ஆட்கள் வந்திருக்காங்க. இப்போ அண்ணாமலை ரோல் என்னன்னு தெரியல. அதே கட்சி தொடர்ந்தார்னா அவருடைய ஓட்டுகள் வந்து சீமானுக்கும் தாவேக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏடிஎம்கே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அது அண்ணாமலையுடைய அரசியல் என்ன காரணத்தில்ன்றது வருகிற நாட்களில் வருகிற மாதங்கள் தான் தெரிய வரும். அதே கட்சியில் தொடர்ந்தார்னா அவருக்கு ஓட்டு போட்ட கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்குகள் வந்து அவருக்காக விழப்பட்ட வாக்குகள், 11.27% வாக்குகள் பாஜக விழுந்த ஓட்டுகள் கிடையாது. அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்கருத்துக்கள், ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிட்டதற்காக அவருடைய கடுமையான அறிக்கைகள், போராட்டங்கள், பத்திரிகைகள் வாயிலாக தினந்தோறும் தன்னை வந்து வெளிப்படுத்திக் கொள்கிற காரணமாக அந்த வாக்குகள் வந்து மாற்றத்திற்கான விழுந்த வாக்குகள், அந்த வாக்குகள் வந்து அண்ணாமலை இந்த எலெக்ஷனில் வந்து எப்படி இம்பாக்ட் கொடுக்குறான்னு தெரியுது. அப்படி இல்லைன்னா அந்த ஓட்டுக்கெல்லாம் தாவேகாவுக்கும் நாம் தமிழுக்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பிரிச்சுக்குவாங்க, டிவைடட் பண்ணிக்குவாங்க. அப்படி அந்த அண்ணாமலை ஸ்டோரி என்னன்னு இன்னும் முடிவுக்கு வரல. நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணாமலை நேற்று பேட்டியில் சொல்கிறாரு 4 முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்குது, சீமான் அண்ணனையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலையினுடைய கால்குலேஷன் என்னவா இருக்குது, இந்த தடவை வந்து கொஞ்சம் பாஜக என்ன சொல்லுதோ, டெல்லி தலைமை என்ன சொல்லுதோ, இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ
அதை கேட்டுக்கொண்டு நம்ம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்த மாதிரி இருக்கு. நேற்று பேட்டியில் அவர் ரொம்ப கவனமாக வந்து தமிழ்நாட்டினுடைய என்டிஏ தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, தேசியத்தினுடைய தலைவராக பாஜக இருக்கு, அமித்ஷா தான் எல்லா முடிவும் எடுப்பார் அப்படின்னு சொல்வது மூலமாக அப்போ அண்ணாமலை சீமானையும் அங்கீகரிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்லை, சீமான் அவர்கள் 4 பேர் நிற்கிறாங்க, தேர்தலில் 4 பேர் போட்டிருக்காங்க. அந்த பார்வையில் அவர் சொல்லியிருப்பான்னு பார்த்துக்கலாம். என்டிஏ கூட்டணியுடைய எடப்பாடியை வந்து பிரச்சாரம் பண்ணார்னா அண்ணாமலைக்கு வந்து எதிர்கால அரசியல் கேள்விக்குறி தான். ஏன்னு சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை வெளிப்படையாக மாற்றம், 2 திராவிட எங்களுக்கு மத்தியில் மாற்றம் என்ற நோக்கத்திற்காக முன்வைக்கப்பட்ட அரசியல் மேற்கொண்டு வந்தால் அண்ணாமலை, அதற்கான ஆதரவாளர்கள் அவருக்கு வாக்களித்தாங்க. அப்படின்ற போது எடப்பாடியர்களை முன்மொழிஞ்சினா 2 திராவிடங்களும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனிலே தினந்தோறும் ஆட்சிகள், போன ஆட்சியும் இந்த ஆட்சியும் அதே செயல்பாடு இருக்கிறது, மாறுபாடுகள் வேறொன்றும் அல்ல. கிட்டத்தட்ட பதிவு செய்யணும்னு சொன்னால் எடப்பாடி அவர்கள் வந்து நான் விவசாய தாண்டி ஒன்றும் தெரியாது, என் விவசாயம் மட்டும்தான் என் மடிமுடி கடிச்ச கை அப்படி சொல்கிற நபர் அவர் அதிகாரத்தில் இருந்தபோது 1,00,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 25,000 கோடி ரூபாய் தான் பினாமிகள் சொத்துக்கள் தமிழகத்திலே உலகளாவிலே இந்தியா நாடுபுல இருக்கிறது. ஸோ இந்த அரசியல் பேசுவது ஒன்று செயல்வாக ஒன்று இருக்கிறது. அப்படி போது திமுகவும் அதே மாதிரி தான், கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ரெண்டுமே சேம் கவர்மெண்ட் இருக்கிற போது இந்த ஊழலை அங்கிருத்ததா ஆகிடும், அவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். ஸோ அதில் சேஃப் ஜோன் பாலிடிக்ஸை தான் அண்ணாமலை பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணால் அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் கேரியர் கிடையாது. கிட்டத்தட்ட கடந்த முறை பாஜகவினுடைய இந்த வாக்கு வங்கி 18%, 11% வரைக்கும் வந்து பாஜகவால் எடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு அண்ணாமலை தான் காரணம் நீங்க சொல்றீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சைலண்ட் பண்ணிட்டாரு, பாஜக தலைமையும் அண்ணாமலை சைலண்ட் பண்ணிடுச்சா? அதாவது அதில் சைலன்ஸ் பண்ணி நம்பலாங்க. இன்னொரு பக்கம்னா இதில் புத்திசாலித்தனம் என்ன, தேர்தல் அரசியல் வெற்றி பெறுவதற்கு 1008 வியூகங்களை வகுக்கப்படணும், சில சதிகள், சில குறுக்கு வழிகள் எல்லாமே கடைபிடிச்சா வெற்றி பெறணும். அப்படி பார்க்குற போது அண்ணாமலைக்கு அதெல்லாம் தெரியலையோ? இல்லை, அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு தெரியலன்னு சொல்லலாம். ஏன்னா சகிப்புத்தன்மை வேண்டும். இவர்கள் வந்து நாட்டை அரசு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நாட்டை காப்பதற்காக நிறைய நிலை யாரப்போது கிடையாது. அதே கான்செப்ட், அதே மக்களை கரப்ஷன் பண்ணுறதா இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப எல்லாம் சேர்த்து இழுத்து போகலாம், தப்பில்ல. ஓபிஎஸ் தினகரன் சேர்த்து போகலாம். இப்போ சேர்ந்தாலும் பலன் கிடையாது. இப்போ சசிகலா ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், யார் சேர்ந்தாலும் பலன் கிடையாது. அப்படி பார்க்குற போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களுக்கு பின்முகம் தான் இருக்குது. இந்த 5 ஆண்டுகள் நிறைவடைய ஒட்டிய காலத்தில் ஒரு முறை கூட வந்து இந்த அரசுக்கு எதிர்ப்பான ஒரு கருத்துக்களை தினந்தோறும் ஒரு கவர்ச்சியோ, ஒரு எழுச்சியோ, இல்லை ஒரு அலையோ உருவாக்காமல் இருப்பது எடப்பாடிக்கு பெரிய மைனஸ். அது இல்லாமல் கட்சியிலேருந்து ஒரு மூத்த நிர்வாகிகளை விட்டது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய தலைவர்கள் வந்து கட்சியிலிருந்து விலக்கினது, அது ஒரு மைனஸ். அப்புறம் வந்து கட்சி கேடர்ஸ் வந்து ஒற்றுமை இல்லை. அதுக்கிட்ட கிளை தோறும் மாவட்டம் தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் சந்திக்கிற அளவுக்கு ஒரு மென்டலி வந்து தெளிவில்லாமல் இருக்காங்க. இப்போ தாவேக கூட்டணி சேரணும்னு எதிர்பார்ப்பு தாங்க, அது இல்லைன்னு சொல்கிற போது அவங்க விரக்தியின் உச்சத்துக்கே போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த தேர்தல் வெற்றி வாய்ப்புன்றது பாதிக்கப்பட விஷயம் இருக்கும். ஒருத்தனுடைய தொண்டனை உற்சாகப்படுத்தணும், பூஸ்ட் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்துகிற வகையில் எடப்பாடி வந்து ஒரு தலைமைகளுக்கு பேச்சுற மாதிரி இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச்செயலராகவோ ஒரு ஜெயலலிதா போல ஒரு கரிஸ்மா லீடராக உருவெடுக்கலாம் தான் பார்க்கப்படணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பொதுக்குழு, அவர் தலைமையில் நடந்த அந்த பொதுக்குழு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு சில டேட்டாஸ் வந்து சொன்னார். 2021 நம்ம எவ்வளோ தொகுதி ஜெயித்தோம், 2024 நம்ம தோல்வி பெற்றாலும் எவ்வளோ தொகுதிகள் வரைக்கும் நம்ம வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற ரீதியாகவும், அது மட்டும் இல்லாமல் 2026 நம்ம இப்பயே வந்து இவ்வளோ ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறார். அதை நீங்கள் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறதா? அதாவது என்னென்னா அது எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அது அவர் சொன்ன நம்பர் நிறைய பேருக்கு அது புரியாமல் இருந்துச்சு. இல்லை, அதாவது என்னென்னா அவர் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் தான் எம்எல்ஏ சீட்டில் 10 கோடி ரூபா செலவு பண்ணுவான். சாதாரண விஷயங்களாகவே சொல்லலாம். இல்லைனா 10 கோடி ரூபா ஒரு கேண்டிடேட் கொடுக்க மாட்டான். ஸோ இவர் எடப்பாடியே பணம் செலவு பண்ண மாட்டார். அதுக்கு உற்சாகப்படுத்தணும்னா இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் ஆர்வமாக செயல்படுத்த வருவான். இன்வெஸ்ட், இன்றைக்கி அரசியல் என்பது ஒரு வியாபாரங்க. மக்கள் பேசலாம், மேடையில் பேசுறதுக்கும் பாலிடிக்ஸும் சம்மந்தமே இல்லை. அந்த வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 30 கோடி ரூபா செலவு பண்ணால் 30 கோடி செலவு பண்ணுறதுக்கு அந்த ஊக்கப்படுத்தினா தான் நம்ம வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம செலவு பண்ணுவோம். இல்லைனா அந்த போன காசு எடுக்க முடியுமா? முடியாது அரசியலில். அப்படி பார்க்குறத உற்சாகப்படுத்துறதுக்காக, தொண்டர்களை உற்சாகப்படுத்த நமக்கு தான் வாய்ப்பு, அடுத்த ஆட்சி நம்ம தான் பிடிக்கும்னு சொல்கிறதுக்காக சொல்கிற ஒழிய அது உங்கள் பர்சன்டேஜில் வர எடப்பாடி சொன்ன பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா, போன முறை வந்த பிஜேபி இன்றைக்கி வந்து 3% ஓட்டு தரனா பெரிய விஷயம். அதோட தாண்டி அந்த கட்சியோட உட்கட்டமைப்பு, அணிகள், ஒட்டுமொத்த அணிகளுமே சரியில்லை. கட்சி நிர்வாகிகள், மாவட்டந்தோறும் போடப்பட்ட மாவட்ட தலைவர்கள் சரியில்லை. உட்கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு திறமை படைத்த ஒரு வாக்கு சதம் பெற்றக்கூடிய தலைவர்களாக பாஜக கிடையாது. சின்ன குறுக்கீடு, இப்போ அண்மையில் அண்ணாமலை மாற்றப்பட்ட பின்பாக நைனா நாகேந்திரன் வந்து இன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து சுற்றுலா மாதிரி போய் தமிழ்நாடு ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சில நிர்வாகிகளை நியமிக்கிறாரு.
ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி ஊடகப் பிரிவு, டிஜிட்டலுக்கு யார் பொறுப்பாளர், அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு முக்கிய பொறுப்பாளர்களை போட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் யாருமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 3% தாண்டினாவே பெரிய விஷயம் சொல்கிறீங்க. அப்போ இது என்ன, எதை நோக்கி, எதை மெசேஜை காட்டுது? அதாவது நயனா நாகேந்திரன் வந்து ஒரு திராவிட இயக்கத்தில் வந்தவரை ஒழிய ஒரு கட்சி தலைவருக்கான ஒரு கவர்ச்சியான ஒரு தலைவராகவோ ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஏதோ மக்கள் மதியில் கவர்ந்து வாக்களிக்கக்கூடிய தலைவராக கிடையாது. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம், தமிழத்தை மீட் போன்ற சுற்றுப்பயணமே வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஒரு 5 லட்ச ரூபா ஒரு சட்டமன்ற தொகுதி கொடுத்தாவே அந்த கூட்டமே காசு கொடுத்து வரலை. அந்த மாதிரி தான் இருக்க ஒழிய நயனா எண்மண் மக்களுக்கு வந்த மாதிரி தமிழகம் முழுக்க வந்து அந்த எழுச்சி உருவாகலை. இதை எண்மண் மக்கள் வந்து இயற்கையாக கூடுனாங்க. ஒரு அந்த மாற்று கட்சிகள் கிடையாது, ஏடிஎம்கேவோ மாற்று ஏனைய கூட்டணியோ யாரும் சேராமல் இண்டிவிஜுவலாக வந்து அண்ணாமலையோ பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே நயனாதனுக்கு அப்படி இல்லை. ஏடிஎம்கேலேருந்து சேர்க்கப்பட்டாலும் கூட எடுத்துகிட்டு உதாரணத்துக்கு செல்லூர் ராஜிடம் கூட அங்கே இருக்கிற நபர்கள் சொன்னாங்க, ஏங்க அவங்க காசு கம்மியாக தராங்க, கம்மியாக போங்க, இப்போ அதிகமாக வந்து செலவிட்டு போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய வாய் வழியாக சொன்னப்பட்டதும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் போது ஏடிஎம்கே சேர்க்கப்பட்டே ஒரு கவர்ச்சி ஏற்படலை. அவர் போகிற இடங்கள் கூட ஊடகத்தின் வெளிச்சம் கூட ஏற்படுத்தலை. அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய எழுச்சியான விஷயமா பார்க்கப்படலை. ஸோ அது வந்து ஃப்ளாப், ஃபெயிலியர் தான் எடுத்துக்க முடிய ஒரு வாக்கு வங்கியை உருவெடுத்துக்கிற ஆட்சிக்கு எதிர்ப்பான அலையை உருவாக்குற மாதிரி எந்த வகையிலுமே எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி உற்சாகப்படுத்துவதற்காக இதை சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டாலுமே கூட இப்போ இன்னுமே வந்து ஒரு நல்ல மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. மெகா கூட்டணிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி பிரதர். அவர் சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தேர்தல் அப்படி தான் கொண்டு போனோம். அதுக்காக சொல்லாமலே பாமக 2 பிரிஞ்சிருக்கு. கட்டாயம் அப்பாவும் பிள்ளை செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி போது ராமதாஸ் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவில் பார்த்தா திமுக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்புமணி 2 பேர் 5% ஓட்டு தான் உங்களுக்கு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 3% ஓட்டு தான் வரும். அதுக்கடுத்து இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இருந்தபோது 29% வாக்குகள் இருந்து இன்னைக்கு 14% வாக்குகள் தான் இருக்குது. அப்படின்ற போது ஏசிஎஸ் சண்முகம் ஆகட்டும், எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனர் ஆகட்டும், இப்படி எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஜிகே வாசன் எல்லாரையும் கூட்டு வந்து ஒரு 10 பேர் நிற்க வச்ச கூட்டணி அமைச்சா கூட குறைஞ்சபட்சம் 28% தாண்டி ஓட்டு இல்லை. ஸோ அவ்வளோதான் அந்த கூட்டணியுடைய ஓட்டு. அப்படி இருக்கிற போது இந்த பக்கம் தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ஓட்டுகள்லாம் பிரிக்கிறாங்க, புதிய இளைஞரோட ஓட்டுகள்லாம் பிரிக்கிறாங்க. அவங்க ஒரு 20% வாக்கள் கிட்டத்தட்ட சராசரியாக சொல்ல போனால் 1 கோடி லட்சம் ஓட்டுகளை வந்து தாவேக்கா பிரிக்கிற வாய்ப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வந்த ஓட்டுகளை அவ்வளோ ஓட்டு பிரிக்கிற போது இந்த எஸ்ஐஆரில் வந்து 70,000 ஓட்டுக்கு 70 லட்சம் ஓட்டுகளை பிரிக்கிறாங்க. அந்த 70 லட்சம் ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கள்ள ஓட்டு போடுவாங்க. 2 பேருமே எப்பயுமே எலெக்ஷன் கள்ள ஓட்டு போடுவாங்க. அப்படி அதுவும் வந்து மாற்றம் இருக்கு. ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் அமைமொழிய யாரும் எதிர்பார்த்து திமுக அதிமுக வரக்கூடிய வாய்ப்புக்கான முகாந்திரம் இதில் இல்லைன்னு பார்க்கலாம். ஏன்னா முழுக்க அதிமுக தேர்தல் செயல்பாடுல சுணக்கமாக இருக்கிறது. ஆனால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அப்புறம் திமுக வந்து உட்கட்டமைப்புல வந்து சரியாக வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கும் மைனஸும் இருக்கு. திமுக மைனஸ் இல்லை, ஆளுங்கட்சி மீது வெறுப்பு இருக்கு, அரசியர்கள் இதில் கட்சிக்காரன் விரத்தில் இருக்கான். இதெல்லாம் இருந்தபோது கூட அந்த தேர்தல் கட்டமைப்பு, தேர்தலை சந்திக்கிற அந்த பூத் கமிட்டி விஷயங்களை கரெக்டாக செஞ்சால அவனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக சாதகமாக அமைத்துக்கான வாய்ப்பு இருக்க வழியே மற்றவங்க அதை தவற விட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி அவர்களோ நயனாதனோ தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு கேட்டால் கூட வாக்கு கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம், அதை இந்த சேர்ற கூட்டம் இயற்கையாகவே இல்லை. எடப்பாடி அவர்களுக்கு தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா செயற்கையாக தான் கூடப்பட்டிருக்காங்க. 500 ரூபா கொடுத்தும் கூட்டம் வரது தயாராக இல்லை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டம் கிட்டத்தட்ட 120 நாள் கொடுக்கப்பட்டது, இன்னைக்கு 20 நாள் தான் கொடுக்குறாங்க. அந்த 20 நாள் கொடுக்குறதே நினைக்கிறாங்கன்னா இது மத்திய அரசு கொடுக்குறதா மாநில அரசு பண்ணுறது. அதுவே மக்களுக்கு புரியல. அது என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மாநில ஸ்டாலின் எடப்பாடி இல்லை ஒரு 100 நாள் கொடுத்தாங்க, இப்போ 20 நாள் தான் கொடுக்குறாங்க ஸ்டாலின் அரசு அப்படின்ற ஒரு விரக்தியும் கிராமப்புறங்களில் இருக்கிறது. இன்னும் போதிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வோ ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஒரு அலையான உருவாக்க சூழ்நிலை இருப்பதனால மக்கள்லாம் டிசைடிங் இன்னும் பண்ணாத சூழ்நிலையா இப்போ இருக்கு. ஒரு கருத்து கணிப்பு, லயலா கருத்து கணிப்பு எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கேக்கு தான் அதிக அட்வான்டேஜ்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த சர்வே அது இன்றைய தேதிக்கு அதே நிலைப்பாட்டில் தான் இல்லை, மாறுது சற்று மாறுது. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதோடைய சதவீதங்கள் வந்து இப்போ சர்வே அடுத்த வாரம் கம்ப்ளீட் முடிச்சோன்னா அந்த வாரம் வந்து இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே வெளியிடுவதாக இருக்கும். அதில் இப்போ சூழ்நிலைக்கான ஓட்டுகள் எவ்வளோ மாறுகின்ற விஷயங்களை நான் பதிவிடலாம் இருக்கோம். அதை பற்றிய விவரங்கள் அடுத்த அந்த ஆய்வு வெளியிட்ட பிறகு உங்களோட நான் சந்தித்து பேசுகிறேன். ஆனால் அதுக்கும் இப்போக்கும் மாற்றங்கள் நிறையா செஞ்சு. இல்லை, மாற்றம்ங்கிறது எப்படி? இப்போது நீங்கள் ஜூன் மாதம் இது வந்து வெளியிட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எல்லா இடத்துக்கும் போய் மக்களை சந்தித்து நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. இப்போ டிசம்பர் மாதம் இருக்குது, இன்னும் 120 நாளில் தேர்தல் வரப்போகுது. ட்ரெண்ட் எதை நோக்கி போகுது? ட்ரெண்டு ஒன்றும் உருவாகலை. அதுக்கு இன்னும் டைம் வேணும். உருவாகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் தான் அது உருவாகும். இப்போ பொறுத்தவரை அதுல வந்து கொஞ்சம் ஜஸ்ட் பர்சன்டேஜ் சேஞ்சஸ் ஆயிருக்கு. சில மார்ஜினான பர்சன்டேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக கொஞ்சம் ஏற்றம் வந்திருக்கு, இப்போ அதிமுக கொஞ்சம் சரிக்கிட்டு தாவேக்கு கொஞ்சம் ஜம்ப் ஆயிருக்கு. இப்படி சில மாற்றங்கள் ஆயிருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. சில ஓட்டு பர்சன்டேஜ் ஷேரிங் ஆயிருக்கு. இப்போ திமுகலேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஷேரிங் ஆயிருக்கு, அதிமுக இந்த பக்கம் ஷேர் ஆயிருக்கு. இந்த ஓட்டுகள் தான் வந்து மாறதுக்கு வாய்ப்பு. ஆனால் ஒரு விஷயம்னா இந்த தேர்தல் விசிரமாக வந்து வெற்றி வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட 40% அடங்க முடிய ஒரு கட்சி ஆட்சி அப்படின்னா 40% அடங்க முடிய 40 தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கலாம். கூட்டணி ஆட்சி தான் அமையும்,
தனிப்பெரும்பான்மை எந்த கட்சியும் வர முடியாது அப்படின்னு சொல்லி சட்ட நாளைக்கு முன்னாடி பாஜக தரப்புலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக அதை வந்து தொடர்ந்து தனிப்பெரும் கட்சியாக நாங்களே வந்து அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த வருகின்ற 2026 தேர்தல் வந்து தனிப்பெரும் கட்சியாக அது திமுகவோ அதிமுகவோ ஒருவேளை தாவேக்காவோ தனித்து வெற்றி பெற முடியுமா? 117 118 இடங்களில் அவங்களே வெற்றி பெற முடியுமா? இல்லை வந்து முழுக்க முழுக்க மற்ற கூட்டணிகள்லாம் வந்து சேர்ந்து அப்படி தான் வந்து ஆட்சி வாய்ப்பு குறைவு பிரதர். அதாவது அதிமுக கூட்டணிக்கு வேணால் ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னா வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வடார்கடு மாவட்டங்களில் வந்து அதிமுக கொஞ்சம் சாதகமாக இருக்குது. மீது எல்லா இடமே அந்தளவுக்கு சாதகமாக இல்லை. தென் மாவட்டங்களாகட்டும், மேற்கு மண்டலமாகட்டும், மற்ற டெல்டா பகுதியில் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மும்முனை ஃபைட்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த வடார்கடு மாவட்டம் கொஞ்சம் பரவாயில்லை, ஏடிஎம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது, மீதியெல்லாம் பாதகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குற போது ஏடிஎம்கே வந்து ஃபைட்டராக வந்து வரமாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சில இடங்கள் டெபாசிட் கூட ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய எப்படி கலைஞர் போது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாலும் அந்த மாதிரி கூட அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய ஏடிஎம்கேன வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. தாவேக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் 18லேருந்து 20-25 வயசு உள்ளவங்க அதிகமாக வந்து விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி பல சர்வேக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு. நீங்களுமே அதிக ஓட் ஷேரை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கடந்த உங்களுடைய அந்த கணிப்பிலேயே கூட கிட்டத்தட்ட 12% வரைக்கும் வரவேற்பு இருக்கிறதெல்லாம் வந்து வந்திருந்தது. இன்றைய தேதிக்கு அது எப்படி இருக்குது? அது ஒரு 8% கூடியிருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 20% ஓட்டுக்கு கூடியிருக்கு. அந்த 20% ஓட்டுகள் எப்படின்னா சொல்கிறது வருமானன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அது ஏன் அந்த டவுட் இருக்குது? ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ இந்த மாவட்டங்கள் தூரம் போனாங்க, நம்மளும் போய் பார்த்தோம். இந்த கரூர் ஆகட்டும், சேலம் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், இப்படி எல்லா இடமும் போகிறப்போ பரவலாக பார்க்கப்பட்ட போது அந்த இடத்துல கூட்டம் வந்து வருது, அனைத்து கட்சி இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ தாவேக்காவுடைய தொண்டர்களாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து அந்த ஓட்டுகளை மாறும்ன்றது அதை பொறுத்து தான் பார்க்கணும். 100% அக்யூரன்சி வந்து தாவேக்காவை டிசைட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு நடிகராக ஓவியாவுக்கு நயன்தாராவுக்கு வருவது போல் அந்த நடிகரை பார்ப்பதற்காகவே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா 60% வராங்க. 40% தாவேக்கா சம்மந்தப்பட்ட ரசிகர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கவங்களையே, மீதி ஆட்கள் இது அதிமுக, திமுக, விசிக, ஏனைய கட்சிகள் எல்லா கட்சியும் வராங்க. அவங்க ஓட்டா மாறுமான்றது தேர்தல் அரசியல் செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படி மாறுன்றது அந்த நெக்டிவ் எலெக்ஷன் நேரத்தில் வரும்போது தான் அந்த புள்ளி ஒன்று கிடைக்கும் இல்லையா? இப்போ அக்யூரன்ஸே கிடைக்காது. 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஒரு எபோ 60க்கு மேலே இருக்கிறவங்கள என்ன கணிப்பு வச்சுருக்காங்க? என்ன ஒரு விஜய் பற்றியான ஒரு புரிதல், அந்த அரசியல் பற்றியான புரிதல் என்னவா இருக்குது? அப்படி ஒன்றும் புரிதல்லாம் இல்லை பிரதர். தமிழ்நாட்டில் விஜயை பற்றி ஒரு புரிதல் இல்லை. அங்கே ஒரு தலைவனுக்கு வெற்றிடம் இருக்குது நல்லா தெரியுது. விஜய் அவர்கள் ஆட்சி புரிகிற அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அலை ஏற்படுத்தலை. இவர் சிஎம்ன்ற ஒரு இதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து மக்கள்கிட்ட கள அரசியல் செய்யணும். கிட்டத்தட்ட கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த 4-5 ஆண்டுகளாக கணவன் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை மாதிரி ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, எடப்பாடி இதே தான் போயிட்டு இருக்க ஒழிய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன? இன்னைக்கு கிராமத்தூரிலும் போதை கஞ்சா வந்து சரளமாக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து கொக்கைன் சரளமாக போயிட்டுருக்கு. போதை ஊசிகள் இருக்குது. சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு போயிருக்கு. அப்புறம் சுகாதாரம் இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, தெருக்கள்லாம் குழியும் கொடுத்துமா இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் கொசுக்கள் இருக்குது, சுகாதாரம் இல்லாத இருக்கிறது. இதை வந்து ஒரு அரசுக்கு எதிர்ப்பான விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு எங்கள் எதிர்கட்சி சரியாக இல்லை. எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதா இருக்குது. மாவட்டமும் இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் நல அமைச்சர்கள்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. இது வெளியில் தான் மீடியாக்கள் வந்து அதிமுக ஃபைட்டு பேசுகிறாங்க ஒழிய உள்ளுக்குள்ளே எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது மக்களுக்கான தேவைகள் மக்களை பூர்த்தி செய்கிறது 2 பேருமே சரியில்லை இருக்குது. 2 பேருமே மக்கள் வெறுப்பு இருக்காங்க. இந்த ஓட்டுகள் எப்படி மாறுதுன்னு ஒன்று இருக்குது. மாற்றுறதுக்கான ஓட்டுன்ற போது இப்போ அண்ணாமலை கேள்விக்குறியாச்சுன்னா அந்த ஓட்டுகள் எப்படி போகுது? திமுக கூட்டணிக்கு வருதா, அதிமுக கூட்டணிக்கு வருதா, இல்லை தாவே கூட்டணிக்கு போதா, இல்லை சீமானுக்கு போதான்ற விஷயமும் இருக்குது. இன்னும் வந்து தெளிவு பிறக்கலை. ஜனவரி மாதத்துக்குள்ளே இந்த கூட்டணியெல்லாம் வடிவமைச்சு இன்னொரு ஃபிக்ஸட் ஆனால் தான் ஒரு தெளிவு பிறக்கும். பெண்கள் ஓட்டு எப்படி வந்து பெரும்பாலும் எந்த கட்சிக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது? இப்போ நேற்று வந்து திமுக அரசாங்கம் சார்பாக கிட்டத்தட்ட நாங்கள் மகளிர் உரிமை தொகைக்கான அந்த விரிவாக்க திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பெண்களுக்கு கூடுதலாக வழங்கப்படுது. ஒட்டுமொத்தமாக 1,30,00,000 பெண்களுக்கு இனிமேல் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமானது நடைபெற இருக்குது. இன்னும் அடுத்த ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த தொகை எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது அப்போது பெண்கள் ஓட்டு யாருக்கு அதிக? கட்டாயம் திமுகவுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்த கவர்மெண்ட் வந்தாங்கன்னா வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. ஒரு 1000 ரூபா வருஷத்துக்கு 12,000 ரூபா. இப்போ 5 வருஷத்துக்கு என்னாச்சு? கிட்டத்தட்ட வந்து 50 ஒரு 2 10 60,000 ரூபா கிடைக்குது. ஸோ அதுதான் அந்த மக்களுக்கான தேவை. இந்த நாட்டில் வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. வருஷத்துக்கு 50,000 ரூபாய் கடன் வந்து நம்ம வட்டி கட்டுறோம். அப்புறம் வந்து மத்திய அரசு கடன் எவ்வளோன்னு தெரியல. ஸோ இது ஒரு தலைமையில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு சாமானியன்னு தெரியாது. அவனுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குறதா அவனுடைய உரிமையை எடுத்துக்கொள்வான். இப்போ
இப்போ கூட இந்த பொங்கலுக்கு 5000 கொடுக்குறானா வாங்கிக்குவாங்க, அது ஓட்டா மாறுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை போய் இதில் வந்து சாதகம்ன்றது 100% கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 40% சாதகம் அமையும். மீதி வந்து விஜய்க்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை, எடப்பாடி போடுவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வர தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 கொடுக்குறாங்கன்னா 2000 தரேன், இல்லை 3000 தரேன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா வாங்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து கூடுதலாக ஓட்டு வந்து திமுக விடலாம். அரசியல் வியாபாரத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்படி மக்களை வாக்காளர்களை எவ்வளோ அழகாக முடிவு பண்ணிச்சிருக்காங்க பாருங்கள். இது இந்த அரசியல், இது மக்களுக்கு அரசியல் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள். இந்த இது இது சம்பந்தமாக அன்புமணி வந்து இது வாக்கு திருட்டு மாதிரி, இது காசை கொடுத்து இந்த மாதிரி வந்து கவரை பார்க்குறாங்க. ஆமாம், உண்மை. இது இங்கே அரசியலாக இல்லை பிரதர். தமிழக அரசியல் ஒரு வியாபார அரசியலாக இருக்க ஒழிய இப்போ பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் ஒரு தலைவராவது சாமானியன் இருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் அவங்களுக்கான பினாமிங்க எல்லாமே இருக்காங்க. இந்த அரசு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு சமாளிப்பதற்காக தான் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க ஒழிய மக்கள் தேவையை பூர்த்திடணும். இப்போது சி கிளாஸ் பி கிளாஸ் உடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். நான்லாம் சாதாரண சாமானியனா விவசாய குடும்பத்துலேருந்து பிறந்து படித்து கஷ்டப்பட்டு வந்தோம். என்ன மாதிரி சாமானிய குடும்பத்தில் இருக்கிற உள்ள இளைஞர்கள் எப்படி முன்னுக்கு வர்றது, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறது. இன்னைக்கு தொழிற்சாலைகள் வரவே இல்லை. இந்த 10 ஆண்டு 2 திராவிட ஆட்சி தொழிற்சாலை பெருசாக வரல. எல்லாமே ஆந்திராவுக்கும் குஜராத்துக்கும் வெளிநாடு வடமாநிலம் தான் போதவளே சவுத் இங்கே வரல. ஏன்னா கமிஷன் அதிகமாக கேட்கறதுனால வரமாட்டேங்குது. இப்படி போது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது. இந்த வேலை வாய்ப்பு எப்படி ஊக்கப்படுத்துறது, நான் சமுதாயத்துக்கு இப்போ முன்னேற்றம் கொடுப்பது. இப்போ மொழி இப்போ செம்மொழி ஆக்கினாங்க, மத்திய மொழி ஆக்கிறதுக்கு ஏன் பார்லிமெண்ட்டை சொல்லலை. இப்படி பல்வேறு விஷயங்கள் எவ்வளோ இஷ்யூஸ் மேட்டர் இருக்குது. அது எதுவுமே கையில் எடுக்கிறதில்ல. முழுக்க வாக்கரசியல் வாக்கு திருட்டுக்கான விஷயங்கள் தான். இப்போ அப்படி திமுக வந்து அந்த விஷயம் 5 ஆண்டில் திமுக தெளிவாக பண்ணிட்டு இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். இப்போ இலவச பட்டா இப்போ சென்னையிலே ஆகட்டும் மற்ற இடத்துல நிறைய பேருக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் நினச்சிப்பாங்க பல லட்ச ரூபா பல கோடி ரூபா உள்ள இடம் அது ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அப்புறமா அந்த ஓட்டுகள் வந்து அவங்க போகுது. அந்த ஓட்டு அரசியல் விஷயங்களை திமுக ஈஸியாக கையாண்டிருக்காங்க. அதை அதிமுக கையாளலை, தாவேக்கா அதுக்கான ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் கூட இல்லைன்னு பார்க்கலாம். இப்போ இளைஞர்கள் பெரும்வாரியாக வந்து திமுக பக்கம் வந்து எந்த அளவுக்கு ஓட்டு போடுறதுக்கு சூழல் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அந்த சர்வேக்கெல்லாம் நீங்கள் சொன்னது என்னென்னா, திமுகலேருந்து பிரியுது, திமுக மட்டும் இல்லை அதிமுகலேருந்து பிரியுது, நாம் தமிழர், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அது மட்டும் இல்லாமல் பாமகலேருந்தும் வந்து அதிகப்படியாக இளைஞர்கள் வந்து தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது ஆர்வக்கோளாறு. கொள்கை கோட்பாடுக்காக பொதுவாக தமிழக அரசியலே கிடையாது. எல்லா கட்சிகளும் கொள்கைன்னு சொல்லணும் கொள்ளையடிப்பதாக ஒழிய கொள்கை சித்தாந்தமே மறைஞ்சு போச்சு. அப்புறம் கொள்கை அரசியல் இன்னைக்கு ஒரு காலத்துக்கு இல்லை. சீமானவர்கள் மட்டும் தான் போராடி கொண்டிருக்கிறார். வேறு யாரும் கொள்கை அரசியல் அல்ல, கொள்ளையடிப்பிற்காக தான் கொள்கையை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பார்க்குறபோது இளைஞர்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வர 2020 சட்டமன்றத்தில் குறைஞ்சபட்சம் 1,06,00,000 வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த 18லேருந்து 25க்குள்ளே பார்த்தீங்கன்னா 1,07,00,000 வாக்கு இருக்குது. அதில் திமுக விட தாவேக்கா, அண்ணாமலை, சீமான் இந்த 3 பேருக்கான ஒரு கவர்ச்சி உருவாயிருக்கு. இந்த 3 பேர் தான் இருக்கல. உதயநிதிக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. ஸோ வாரிசு அரசியல். ஏன்னா இங்கே ஒரு கேள்வி ஏற்படுது. இந்த பேட்சுக்கு பிறகு அடுத்த பேட்ச்ன்றப்போ தலைவருக்கான இடம் வெற்றிடமாக இருக்குது. இதை சிஎம்க்கான ஆட்கள் வந்து தேடுதலாக இருக்குது. இது வரைக்கும் வந்து வெற்றிடம் வந்து இப்போ உருவாயிருக்கு. ஏன்னா ஸ்டாலின் எடப்பாடிக்கு பிறகு அடுத்து 2031 வந்து யார் உதயநிதி எடுத்து தலைவர் யார், விஜயா, அண்ணாமலையா, சீமானா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்க போது அதுக்கான கூட்டங்கள் வந்து இப்போ உருவெடுத்திருக்குது. இப்போ அண்ணாமலை சற்று சைலண்டாக இருக்கார். ஒரு ஆண்டுகளாக சைலண்டாக இருக்குது. அவருடைய வளர்ச்சி பின்னடைவு தான். அப்படி இருந்த போதும் அவருக்கான ஒரு கூட்டம் வந்து மாற்றத்துக்கான கூட்டம் உருவெடுத்திருக்கு. 2 கட்சியெல்லாம் மாற்றி போகிறதுக்காக ஒரு கூட்டம் இருக்குது. அந்த ஓட்டு அவருக்கு ஆதரவாக இருக்குது. அதேமாதிரி சீமானுக்கு கொள்கை தமிழ் தேசியத்துக்கான கூட்டம், அது நிலையான கூட்டம். அது வந்து இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்படி சித்தாந்தத்தில் ஒரு 10 பேராவது இருக்கானோ அது மாதிரி நாம் தமிழருக்காக ஒரு குழு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஓட்டுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் கொள்கை சித்தாந்தத்தை ஊறி வரான். ஸோ அப்புறம் அவன் மாற்றி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எல்லாமே நான் விஜயால பாதிப்பு அந்த கருத்தை நான் முரண்படுறேன், ஏற்றுக்கப்படலை. இல்லை அப்போ நாம் தமிழருக்கு பாதிப்பு இருக்கு, ஆனா வந்து சொல்லும் அளவுக்கு இல்லை. அது என்னன்னா 2021 மாற்றத்துக்கான ஓட்டு போட்டாங்களே, அப்போ ஆப்ஷன் இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஓட்டு தான் போலையே. அந்த கட்சிக்காரன் அதிலே தான் இருக்கான். அந்த கட்சிக்காரன் இப்போ நீ காளியம்மா, முனியம்மா யார் போனாலையும் அவன் அங்கே தான் இருப்பான். ஏன்னா அவன் அந்த சித்தாந்தத்துக்குள்ளே அடங்கிட்டான். அந்த சித்தாந்தத்துக்குள்ளே அடங்கணும். இப்போ பாஜக எடுத்துங்க, RS சித்தாந்தம், இந்துத்துவா சித்தாந்தம், அதில் என்னதான் அந்த சங்கியா அதில் தான் இருப்பான். அதை தாண்டி அவன் போகவே மாட்டான். ஏன்னா அவன் அதுக்குள்ளே மூழ்கிறான். இப்படி திமுகனா அதுக்குள்ளே திராவிடம் பெரியாரும் மூழ்கிடுவான். ஒருத்தனை ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடுறான். அந்த கான்செப்ட் விட்டு தாண்டி வர்றது அந்தளவுக்கு சிந்திக்க மாட்டாங்க. ஸோ ஃபிக்ஸட் ஆகிடுவாங்க. என் தலைவன் பெரியாரானா அதுக்குள்ள கடைசியும் பயணிப்பான், வாழ்க்கையை முடிப்பான். திமுக அப்படி தான். அப்புறம் அதிமுகனா எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு அப்படி முடிப்பான். ஆனால் அதிமுக இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி ஒரு கட்டமைப்பான ஒரு தலைவராக எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு தலைவராக ஒரு ஹிட்லரான ஆட்சி அரசியல் கட்சி நடத்துறாரு காரணத்துக்காக தான் இத்தனை பேரை விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா அந்த கொள்கையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவர்களை பின்பற்றக்கூடிய அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே அந்தந்த கட்சியில் இருக்க பொதுவாக இல்லை. நான் என்ன கேட்குறேன், இப்போ திமுகலேருந்து பெரியாரை நம்ம எடுத்துப்போம், அதே மாதிரி தமிழ் தேசியம் அஞ்சலி அம்மாளையோ அல்லது மற்ற தலைவர்களையோ ஒவ்வொருத்தராக நம்ம எடுத்து பார்த்தோம்னா
நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திராவிடமும் தமிழ் தேசியம் தாவேக்கல் இருக்குல்ல, தாவேக்கா வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கக்கூடாது. இப்போது திமுக பெரியார் அண்ணா வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் அது ஒரு அரசியல் பண்ணிருக்காங்க. இப்போ அஞ்சலம்மா திமுக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வாக்கு அரசியல் வந்து பயன்படுத்துகிறாங்க ஒழிய ஃபோட்டோவையும் அம்பேத்கரை ஆகட்டும் அங்கே எல்லாரையும் ஃபோட்டோவை வந்து வாக்கு அரசியலாக பயன்படுத்துகிறாங்க ஒழிய எவரும் அவங்க கொள்கை யாருமே பின்பற்றவே கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க சீமான் அவர்கள் பேசவா செய்கிறாங்க. இங்கே அது கூட கிடையாது. அந்த ஃபோட்டோ வந்து வைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் நமக்கு ஃபாலோவர்ஸு, இவங்க கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் யாருமே அந்த மாதிரி சூழ்நிலையை தாவேக்கு தெரிஞ்சுலாம் இல்லை. கொள்கை கோட்பாடுக்காக அங்கல்ல, விஜய் முகத்திற்காக, விஜய் என் தலைவனான்றதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்க ஒழிய அவனுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, நாளை எதிர்காலமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கூட்டம் தான் தாவேக்கில் இருக்குது. அது எப்படினாலும் ஜம்ப் ஆகும். இந்த எலெக்ஷன் நல்லா வருங்க, அடுத்து லாங் டைம் பாலிடிக்ஸ் அந்த பார்ட்டி ஒத்துறாது. நீங்கள் ஷார்ட் டைம் இந்த எலெக்ஷனுக்கு அறுவடை பண்ணலாம் முடியும். இதே எம்பி எலெக்ஷன் அடுத்து 2031 அடுத்தது 36 அப்படி வரும்போது அந்த கட்சி வந்து எப்படி கமலஹாசன் வந்து டக்குன்னு இறங்கினாரோ அது மாதிரி தான் அதுக்கான வாய்ப்பு இருக்க ஒழிய ஒரு லாங் டைம்க்கான ஒரு கோலுக்கான கட்சியாக அது இல்லைன்னு பார்க்கப்படலாம். இன்னைக்கு தேதிக்கு இப்போதைக்கு இளைஞர்களை கவரக்கூடிய தலைவர்களாக உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று சீமான், அப்புறம் விஜய். இதை நீங்கள் வரிசைப்படுத்துகிற மாதிரி இருந்தால் எப்படி வரிசைப்படுத்துவீங்க? விஜய் முதலிடம், 2வது இடம் அண்ணாமலை, 3வது இடம் சீமான், 4வது இடத்துக்கு உதயநிதியை பார்க்கலாம். ஸோ அந்த தான் இருக்கு. ஏன்னா வாரிசு அண்ணாமலை தான் வந்து சைலண்ட் ஆயிட்டாரு, அதுக்குன்னு பொறுப்புமே கொடுக்காம நான் ஒரு காரியகர்த்தாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச அரசியல் நான் பண்றேங்க. அவரு பிஜேபியில் நான் மாட்டிட்டு தான் பார்க்குறேன் பிரதர். அவர் வந்து இந்துத்துவா RSS ஆள் இல்லாமல் கரெக்டாக சேஃப் சொன்னா அரசியல் செஞ்சார். பட் அவரை பொறுத்தவரை பாஜகவில் மாட்டிட்டு தான் பார்க்குறேன். இப்போ அவர்லாம் ஒரு லீடருக்கான தலைவர். அப்புறம் அந்த இடத்துல தேய்பிரையாக போயிட்டு இருக்கு. அவங்களாம் ஒரு கட்சியினுடைய தலைவராக, ஒரு வழிநடத்தக்கூடிய, ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற கொடுக்கக்கூடிய தலைவர். ஆனால் அவர் வந்து அந்த கட்சிக்குள்ளே மூழ்கிட்டு வெளியே முறை தள்ளட்டுருக்கா நான் பார்க்க போகிறேன். ஏன்னா அவரெல்லாம் வந்து இப்போ சீமான் அண்ணா போல, இப்போ விஜய் போல, இப்போ உதயநிதி போல, உதயநிதி அடுத்து அவர் தான் செய்யும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக. அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து அவர் தான் இந்த ஆட்சியிலே வந்துருவாங்க. ஒரு ஆண்டு இப்போ 26னா 27 முதலமைச்சர் ஆடுவார். அடுத்த முதலமைச்சர்னா அவர் தான் முதலமைச்சர். அப்புறம் அந்த ஒரு 4 ஃபைட்டருக்குள்ளே அவர் அண்ணாமலை இருக்கார். அவருடைய பொலிட்டிக்கல் டிசிஷன் தப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இன்னைக்கு சந்தர்ப்பம் தாங்க அரசியல். பல்டி மாமா நிதிஷ்குமார் மாதிரி அரசியல் பல்ட்டி அடிக்க தாங்க அரசியல். சந்தர்ப்பன்ற பையன் மோடி வந்து சக்ஸஸ் ஆகிட்டார், அமித்ஷா வந்து முடிஞ்சிட்டாங்க, வயசாகிடுச்சு, அவங்க முடிஞ்சு போய் சீது முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து யாராவது தருவோம். அப்படி வரும்போது அவர் வாழ்க்கை என்ன ஆகுது? ஸோ கேள்வியாகுது. அப்படி பார்க்குறப்ப அவர் டிசைடட் பாலிடிக்ஸ் லைஃப் அவர் டிசைட் பண்ணோம். ஒரு IPS பதவியை விட்டுட்டு வந்து இங்கே மாற்றம் கொடுப்பதற்காக வந்தவர் வந்து மாட்டிக்கொண்டார் அண்ணாமலை தான் நான் பார்க்க போகிறேன். அதுலேருந்து விடுபட்டு ஒரு தனி அமைப்பாக உருவெடுத்து தமிழகத்தில் அவரும் ஒரு தலைவராக வந்தார்னா தமிழகத்தில் தலைவனுக்கான தேடல் இருக்கிறதுல அவரும் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்குறப்போ இந்த 26 இந்த பேட்சோட முடிஞ்சுன்னா அடுத்த பேட்சுக்கான தலைவர்கள் வரும்போது அந்த இடத்துல திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு வாய்ப்பு தான் பார்க்கலாம். ஏன்னா இதில் முடிச்சிடறேன். இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து சைலண்ட்டாக இருந்தால் கூட மேபி அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியல, இருந்தால் கூட வச்சுங்க. 2000 திமுக ஆட்சி பிடிச்சுன்னா அப்போ வந்து திமுகவை எதிர்கொள்றதுக்கான இப்போ தாவேக்கா முடிஞ்சு போச்சு. இந்த எலெக்ஷன் தோத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். தாவேக்கா, நாம் தமிழர், ADMK அவுட் ஆச்சுன்னா இந்த 3 கட்சிக்கான வளர்ச்சி வந்து இதுக்கு மேலே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்து திமுக மோதத்துக்கான ஆளை கூட அண்ணாமலை இருக்கலாம். அப்படி பார்க்குறப்போ அந்த இடத்துல வந்து உதயநிதியா அண்ணாமலையான்ற ஃபைட் வருவதற்கான வாய்ப்பு கூட எதிர்காலத்தில் இருக்கலாம்னு சொல்ல வரேன். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு அலைன்றது ரொம்ப கம்மியாக போச்சு. ஆனால் MP எலெக்ஷனாக ரொம்ப பீக்கில் வச்சிருந்தார். அந்த இடத்த எடப்பாடி இருக்காரையோ அண்ணாமலை தக்க வச்சிருந்தார், எல்லாரை விட முதன்மையாக தக்க வச்சிட்டார். அதுக்கடுத்து இந்த பதவி போன பிறகு பொறுப்பு போன பிறகு அப்படியே இறங்கிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ஆண்டுகளாக திமுக உனக்கு எதிர்ப்பான விஷயங்களை எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான விஷயங்களை முன்னெடுக்கவே இல்லை. அந்த மக்கள் மத்தியில் ஒரு எவ்வளோ பெரிய இஷ்யூலாம் வந்திருக்கு. அந்த விஷயங்கள்லாம் பெருசாக பேசப்படலை. அந்த விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதே ஸ்டாலின் அவர்கள் இருந்தாருன்னா சட்டை கழிச்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணிக்கிட்டு கிராமத்தில் போயிட்டு சாவி என்னிடம் தான் இருக்கிறது, நேரடியாக வரலாம், ஜோப்பில் வச்சு கொண்டு அந்த மனு வெற்றி கோட்டையை நோக்கி வரலாம், என் அலுவலகத்தை நோக்கி வரலாம், இந்த கடிதத்தை விட்டுட்டு வரலாம், நான் பண்ணி கொடுக்குன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர், அந்த அளவுக்கு டிராமா ஸ்கிரிப்ட் பண்ண முதலமைச்சர். அது மாதிரி இங்கே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான பண்ண தயாராக இல்லை. இந்த பர்சன்டேஜுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எடப்பாடி கான்செப்ட் வந்தீங்க, அதை நான் முடிச்சிடறேன். அது முடிக்கல. 18% ஓட்டு NDA கூட்டணி வந்துச்சுன்னா அந்த NDA கூட்டணி வரவே வராது. ஏன்னா சரி அப்போ சொல்கிற மாதிரி பாமக இருக்கா சொல்லுங்க, அப்போ சொல்கிற பாமக இருக்கா? சரி தினகரன் வர போகிறாரா, OPS வரத்துக்கு வரா? OPS வந்து NDA கூட்டணி வந்தாலும் வராட்டினா அது ஃபாலோவர்ஸ் வந்து அசிங்கம். ஸோ அப்படி பார்க்குறப்போது வந்தாலும் பலன் இல்லை. சசிகலா OPSோ இல்லை. இங்கே விஜய்ன்ற ஒரு ஜீவன் வந்துருச்சு. விஜய்ன்ற ஒரு ஓட்டு வங்கிக்கான ஒரு 20% ஓட்டுகளை 2 கட்சி ஓட்டு உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க. அப்படி அந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சுங்க. அப்படி பார்க்குறப்போ அதையும் இதையும் பொறுத்து பார்க்கறது ஏற்றுக்கப்பட்டதில்லை. அதை திருத்திப்பதற்காக எடப்பாடி சொல்லலாம். அப்படி பார்க்குறப்போ இந்த இடத்துல என்னதான் முக்குறானே 28% தாண்டி எடப்பாடி கூட்டணி இல்லை. இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். அதை தாண்டி மிஞ்சி போனால் கூட ஒரு 2% தெரியுமோலிய ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாக்கு வங்கி இல்லைன்னு பார்க்கலாம். ஆனால் ஜெயிக்கலாம். வடார்காடு மாவட்டம் வேணால் வெற்றி பெற்று வாய்ப்பு போலிய மற்ற மாவட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய மும்முனை போட்டிக்கான களம். கோயம்புத்தூர்லேயே வந்து மும்முனை போட்டியாக இருக்குது. ஸோ அவ்வளோ சாதாரணமாக சில தொகுதியில் 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு வரையும் தாவக்கா இருக்குது.
ஸோ அதெல்லாம் எப்படி ஈக்குவல் பண்ண போகிறாங்க? ரெண்டு கட்சியுமே சவால் இருக்குது. இப்போ தொண்டாமுத்தூரில் ரெண்டு கட்சி சவால் இருக்குது. இதே வேலுமணியோட கோட்டையாக இருக்க தொண்டாமுத்தூரில் கூட பார்த்தீங்கன்னா 3 முறை ஃபைட்டாக இருக்குது. அந்த இடத்துல வேலுமணி தோக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது. அப்போக்கும் இப்போக்கும் வேலுமணி செல்வாக்கு கோயம்புத்தூரில் சரிஞ்சிருக்கு. பழைய வேலுமணியே இப்போ இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்குற போது அங்கங்கே கிங் மேக்கர் இருந்தவங்கலாம் இப்போ அதனால கிங் மேக்கர் இல்லாமல் இருக்காங்க. 4-5 மாதமா கட்சி சின்னம் அதை பிடிக்க தான் போகிறனாலே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக பிடிச்சி ஆட்சி பிடி நோக்கத்தில் அதிமுக செயல்படாது. அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. இந்த 120 நாளில் வந்து அதை ப்ளஸ் ஆக்கி ஆட்சி பிடிக்கின்றது பகல் கனவாக நான் பார்க்குறேன். எஸ்ஐஆர் பணி வந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. இந்த மாதிரி தருணத்தில் கிட்டத்தட்ட வந்து வாக்காளர்கள் நீக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராஃப்ட் ஒன்று தேர்தல் ஆணையத்தினால வெளியிடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக 6,41,00,000 வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. அப்போது இதில் அப்படியே நம்ம டெடெக்ட் பண்ணால் கூட இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி நம்ம அந்த 77 லட்சம் டெடெக்ட் பண்ணால் கூட பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஜாதி மதம் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜாதி மதம்லாம் இல்லாமலாம் இல்லை. ஜாதி அரசியல் இன்றைக்கி இருக்குது. திமுக வந்து அது விஷயம் கரெக்டாக கையாளுறாங்க. திமுக வந்து தருமபுரியில் யார் ஜாதிக்கிறோ அவங்கள தான் முக்கியத்துவம். வேலூரில் யார் சாதியோ அவங்க தான் முக்கியத்துவம். ஒவ்வொரு மாவட்டமும் திருச்சியா முத்தையரா முத்துராஜரா அவருக்கு முக்கியத்துவம். நாடார் சமுதாயம் நாடார் சமுதாயத்தில் இது முதலியார் சமுதாயம். எப்படி சாதியை வந்து சமூக நீதி பெரியார்னு சொன்னாலையும் அந்த விஷயத்தில் ஜாதி கொள்கையில் தெளிவாக அவங்க இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கட்டமைப்பை வடிவமைச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் ஒன்றிய நிர்வாகம் அந்த கட்டமைப்பு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் அமைது. மாற்று கட்சி அது போல் செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் அந்த ஜாதின்னு மதம்னு பார்க்குற போது விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் திமுக போக வேண்டிய ஓட்டுகள் வந்து இப்போ விஜய்க்கும் போகிறது வாய்ப்பு. கிட்டத்தட்ட 6% ஓட்டுகள் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகள் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மீனவ பகுதி மக்கள் உட்பட்டவங்களாம் அதெல்லாம் வந்து விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு ரெகுலராக போட்ட ஓட்டு போகிறது. இது மாதிரி வந்து ஓட்டு தமிழ்நாடு முழுக்க சிஎஸ்ஐ மக்களுடைய ஓட்டெல்லாம் சரி இது இல்லைன்னு சொல்லலை. அந்த ஓட்டுக்கெல்லாம் போகிறப்ப தான் விஜய்க்கு அந்த 20% வாக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா? வேற எங்கேருந்துலாம் வரல, இங்கேருந்து தான் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. அதனால தான் இந்த மும்முனை போட்டின்ற போது கடுமையான பாதிப்பு இல்லை. விஜய்க்கு ஹார்ட் கோராக வந்து எந்த பகுதியில், அது வடார்காடா அல்லது வந்து தென் மாவட்டங்கள்லையா, அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு திருச்சி தஞ்சாவூர் அந்த மாதிரியான பகுதிகளில் அதிகப்படியான மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இப்படி இடங்கள்ல அதிகமான பாதிப்பு ஏற்படும். தென் மாவட்டத்தில் நல்ல பாதிப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து மேற்கு மண்டலத்தில் பாதிப்பு இருக்குது. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் உட்பட்ட பகுதியில் வந்து நிச்சயமாக பாதிப்பு இருக்குது. இதெல்லாம் பாதிப்பு ரெண்டு கட்சியுமே பாதிப்படும். இந்த எலெக்ஷன் பிறகு ஒரு வித்தியாசம் ரிசல்ட்டாக அமையும். ஸோ நெக் டு நெக் இடத்தோடனே முன்னிலைன்னு சொல்ல முடியாது. மாறிட்டே இருக்கும். ஒரு 3 மணி வரையும் மாறிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு வித்தியாசமாக தேர்தலில் தான் இந்த 2020 அமைய வாய்ப்பு இருக்க ஒழிய இன்னார் தான் மெஜாரிட்டி வருவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஓட்டுகள் வந்து கணிக்கவே முடியாது. எவ்வளவுதான் சர்வே எடுத்தாலையும் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா யார் எடுத்தாலும் வந்து முன்ன பின்ன வரவே வாய்ப்பு இல்லை. இந்த எலெக்ஷன் எனக்கு 28 ஆண்டுகளா நான் எனக்கு தெரிஞ்சு வந்து அக்யூரன்சி வாய்ப்பு இல்லை. இந்த எலெக்ஷன் வாய்ப்பே எதிர்பார்க்க முடியும். ஏன்னா எவ்வளவு கோர் ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு. எல்லா கட்சியோட கோர் ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ சராசரியா இப்போ கூட்டணின்றதே வேஸ்ட்டுங்க. இப்போ அதிமுக மிகப்பெரிய கூட்டணி, திமுக அது அந்த பார்வையை தப்புன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா 2004 பிறகு முடிஞ்சு போச்சு. இப்போ மதிமுகவுக்கு தொண்டர்கள் வந்து குறைஞ்சிட்டான். இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வலது இடது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ விசிகா வந்து அந்த ஓட்டுகள் பாதி ஓட்டு தாவக்க ஜம்ப் அடிச்சு எல்லா கட்சி ஓட்டு உடஞ்சிருச்சிங்க. இப்போ கூட்டன்றது ஒரு 10 பேர் நீ போட்டோ செக்ஷன் வந்து கை தூக்கிட்டு நான் கூட்டணி பலன் சொல்லி இப்படின்னா தூக்கிட்டு போகலாம் முடியாது. ஆனால் அது வந்து இம்பாக்டாக வந்து களத்தில் அமையலன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சட்டம் ரீதியாக அந்த கட்சி வந்து கடஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க. இப்போ மக்கள் மத்தியில் பாலிடிக்ஸ்க்கான ஆர்வமே குறைஞ்சிருக்கு. பழைய ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு இப்பயும் அரசியல் பற்றி விழிப்புணர்வு இல்லை. இந்த கொரோனாக்கு முன்னு கொரோனாக்கு பின்னுன்றது மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறாங்க. அரசியல் வந்து இப்போ புரிதல் கம்மியாயிடுச்சு நீங்க சொல்றீங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் இன்னும் அரசியல் வந்து அதிகமாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை பிரதர், விஜய் வந்து வந்தவங்களுக்கு அரசியலே ஃபஸ்ட்டு தெரியல பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல்னா என்ன பிரதர்? மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைக்காக, தேவைக்காக, அடிப்படை தேவைகள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்கடை சுகாதாரம் கல்வி சீர்திருத்தம் தான். இந்த அடிப்படை விஷயங்கள் சமூக சீர்திருத்தம். இதுக்கான விஷயங்கள் தாவக்க என்ன முன்னிட்டு சொல்லுங்கள். மீடியா செய்தி அறிக்கை இப்படி மட்டும்தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கள அரசியலில் சாமானிய மக்களுடைய பிரச்சனை என்ன? இப்போ பனைமரம் ஏறவனுக்கு என்ன பிரச்சனை, கல் ஏற்றவனுக்கு என்ன பிரச்சனை, தேங்காய் ஓடு இருக்குன்னா பொள்ளாச்சியில் தேங்காய் ஓட்டுக்காரனுக்கு பிரச்சனை இருக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் பிரச்சனை, அவனுக்கு என்ன பிரச்சனை, இப்படி எல்லாருடைய ப்ராப்ளத்தை பார்க்கணுங்க. இது 5 வரல்னா 5 வரல் சொசைட்டி வந்து வெவ்வேறுபட்ட மக்கள் வந்து இதில் பயன்படுறான், வெவ்வேறுபட்ட தேவைகள் இருக்குது. அவனுடைய தேவைகள் பிரச்சனைகள் என்ன, அரசாங்கம் தீர்க்கப்படாத என்ன, அந்த விஷயம் கையில் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ கலப்பு அரசியல் என்ன செஞ்சுருக்காங்க? இப்போ கல அரசியல் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிறது எப்படிங்க வந்து ஓட்டு மட்டும் வரும்? இப்போ அந்த சேர்ந்த கூட்டம் வந்து கொள்கை கூட்டம் இல்லைங்க, ஆட்சி மாற்றத்துக்கான கூட்டம் இல்லைங்க, முகத்தை பார்த்து வந்த கூட்டம் இல்லை. 20% நீங்களே
வந்து இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சர்வே இல்ல கம்பெனி அது தாண்டி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னா ஏன்னா ஆதவர்ஜுனால 26 சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அது ஏன் அவங்க சொல்றது அவங்க தப்பா சொல்லிட்டு இருக்காங்க பிரதர். ஏன்னா அந்த டீம்ல இருக்க பசங்களாம் எனக்கு தெரியும். அவங்க எப்படி சர்வே எடுக்கிறாங்க. சர்வேனா போய் மனுஷனை கேட்டால் மட்டும் சர்வே இல்லை. சர்வேல நிறைய விஷயம் இருக்கு. இப்போ பெண்கள் பயன்பெறாங்க, அந்த பெண்கள் பாதிப்பு தாக்கம் எப்படி இருக்கு. இப்போ அரசாங்கம் போட்ட திட்டங்கள்லாம் எத்தனை பேர் பலன் பெறாங்க, பலன் பெறாதவங்க எப்படி, பலன் பெறவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, இப்படி நிறைய சென்சஸ்ல நிறைய இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, போய் கேட்ட உடனே கேட்டதை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், முன்னனுபவம் வேணும். அதில் 4 தேர்தல் 5 தேர்தல் எடுத்து சக்ஸஸ் ஆனால் தோக்கவும் செய்யும். இப்போ ஒரு தேர்தலில் வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று இருக்கும், நடக்குது ஒன்று இருக்கும். இப்படி நிறைய தேர்தல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எடுத்த உடனே 26% வரது சொல்ல முடியாது. ஏன் இதில் கூட நான் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லாமல் சொன்னால் இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுறது ரொம்ப கேள்விக்குறி. அது இல்லாமல் இந்த திமுக அதிமுக ஓட்டுகள் எவ்வளோ போகுதுன்றது கிட்டத்தட்ட ரொம்ப கணிக்க ரொம்ப சவால். ஏன்னா 230 தொகுதிகளும் எடுத்தால் கூட கிட்ட ஒரு சட்டமன்றத்துக்கு 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இருக்கானா அந்த 3 லட்சம் பேர் எவ்வளோன்றது ரொம்ப அக்யூரன்ஸ் கொடுக்க முடியாது. கட்டாயம் மிஸ்ஸிங் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறபோது இவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நபர்கள் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் நம்ம தெரிஞ்ச பசங்க தமிழ்மார் தான். அவங்க வந்து போயிட்டு சொல்கிற ரிப்போர்ட்டாக வரதை வச்சு இவங்க சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. 26% வாக்களவுக்கு கட்சி இல்லை, ஆனால் கூட்டம் இருக்குது, கொள்கை இல்லாத கூட்டம் இருக்குது. அது மாறவும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து திமுக அதிமுக ஜஸ்ட் இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவரை முதலமைச்சராக அப்போ இருந்த கவர்ச்சி இப்போ இல்லை, தாவக்கு இல்லை. ஏன்னா இப்போ கிட்ட விஜயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராக பார்க்குற பாரு ரொம்ப கம்மியாக இருக்குது. சார் எல்லாரும் பார்க்கணும் சார், ஒரு குறிப்பிட்ட பார்த்தா மட்டும் ஓட்ட வந்துடும். கிட்டத்தட்ட 4.25 கோடி ஓட்டு போலிங் ஆகுதுன்னு வச்சுங்கன்னா 6 கோடி வாக்கில் 4.25 கோடி போலிங் ஆகுதுன்னா அது 4.25 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி பேர் டிசைட் பண்ணணும் சார். அந்த 2.5% கோடி டிசைட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு கூட்டணி வேணும் சார். நீங்கள் கூட்டணி இல்லாமல் இங்கே தாவேக்கா மட்டுமே நீங்கள் ஆட்சி பிடிக்கணும்னு எப்படி நினைக்கலாம்? அது கற்பனைக்கெலாம் வேணும், கனவுல வேணும், சர்க்கார் படம்னா எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இன்றைக்கி 2 வீலர் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதுக்கு ஊழலை ஊக்குவிக்கிறதுங்க. இது வந்து கரப்ஷன். இந்த திட்டங்களே கரப்ஷன் திட்டங்கள். எப்போ ஒரு அரசு வந்து இலவசனை தரேன் இப்படின்னு சொன்னாவே அதில் பொய்யான கணக்கில் எழுதுறேன். இப்போ வெள்ள நிவாரணம் அடிக்கவே அதில் பொய்யான கணக்கு எழுதுறான். இது வந்து அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்குறபோது இலவசம் இல்லாத ஒரு நல்ல கல்வியை கொடுப்போம், அனைத்து தரப்பு மக்களும் கல்வி கொடுப்போம், சுகாதார காற்றை கொடுப்போம், நல்ல நீரை கொடுப்போம். இப்போ சிங்கார சென்னை நாசமாக இருக்குது, சாக்கடையாக இருக்குது, அந்த சாக்கடையெல்லாம் நல்ல நகரத்தை கொடுப்போம், போலீஸ் இல்லாத கொடுப்போம், ரோடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு குளிங்களும் அதை கொடுப்போம், கொசுவலை ஒழிப்போம், நோயின்றி வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லன்னு சொல்லலாம். அவங்க திமுக சொல்கிற மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு மாற்று என்ன ஒன்றும் கிடையாது. இந்த 3 ஃபைட்டர்ஸ் என்னன்னா இந்த திராவிட கூட்டத்துக்குள்ளே ஓட்ட பிரிச்சுறாங்க ஒழிய வெளியிலேருந்து கிடையாது. ஸோ மாற்றத்துக்கான ஆள் வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்குது. இப்போ தலைவனுக்கான இது வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அது இதுவரையும் வந்து அதுக்கு கொஸ்டினே விடை கிடைக்கல, இதுவரையும் கிடைக்கல. ஸோ யார் அந்த தலைவன் இறப்போகுது? இப்போ விஜய்க்கான சான்ஸும் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபைட்டர் ஒரு மொழியை இவர் ஆட்சியை புரிவதற்கான வாய்ப்புன்றது மிக மிக குறைவான்னு பார்க்கலாம். விஜய் சொல்வது மாதிரி இந்த தேர்தல் 2026 தேர்தல் திமுக வெர்சஸ் தாவேக்கா தானே? இல்லை, எடப்பாடி இப்படி போயிட்டு இருந்தானா கட்டாயம் தாவேக்கா வரும். தாவேக்கா வந்து கூட்டணி கொஞ்சம் அமைஞ்சானா கட்டாயம் 2வது இடத்த பிடிக்க வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா வந்து ஒரு 2-3 கட்சிகள் இப்போ ஏதாவது ஒரு கட்சியில் உடச்சி கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ டிடிவி தினகரன் ஆல்ரெடி அங்கே போவார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அங்கே போய் வேற வழி இல்லை, அவர் பேசுகிற அதான் நீங்க கூட்டணி ஒருவேளை அமைஞ்சா நீங்க 2வது இடத்த பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி 3வது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா தினகரன் அதுக்கடுத்து வந்து அண்ணாமலை கூட ஸ்டாண்ட் எடுக்கலாம், ஓபிஎஸ் வந்து ஸ்டாண்ட் எடுக்கலாம், இன்னும் தெளிவடையாமல் இருக்குது. இதெல்லாம் ஒரு கூட்டணி ஒரு கால் நல்ல கூட்டணி அமைஞ்சால காங்கிரஸ் கூட போகலாம். ஸோ காங்கிரஸ் வந்து கேரளாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் தாவேக்கா தேவை, இந்த சட்டமன்றத்தை கூட பார்த்துக்கலான்னு கூட போகலாம், இல்லை போகாமல் இருக்கலாம். இன்னும் தெளிவு இல்லை. ஏன்னா விஓபில் பார்க்குறதுனா சந்தேகம் ஏற்படுது. அவர் வந்து பார்த்து பேசுகிறான்னா ஏதோ விஷயம் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா உள்ள நிறைய விஷயங்கள் நடந்துட்டு ஒரு ஃபிக்ஸடு வந்துச்சுன்னா தெளிவு பிறக்கும். அப்படியே பார்க்குறப்போ எடப்பாடிக்கு என்ன தான் இருந்தாலும் அவர் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை தோல்வி என்பது தெளிவான விஷயமா தெரியுது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொன்னால் கூட 46 சீட்டு இப்போ தேர்ற மாதிரி இருக்குது. ஏடிஎம்கே 230 தொகுதியில் இவ்வளோ தான் இருக்குது அவங்க ரேஞ்சு. அதை தாண்டி அவங்க சொல்கிறாங்கன்னா ஏமாத்துறான்னு அர்த்தம். விஜய்க்கு எவ்வளோ இப்போ 20% நீங்க சொல்றீங்க, அப்போ விஜய்க்கு எவ்வளோ தொகுதி வெற்றி பெற வாய்ப்பில்லை சொல்ல. ஒரு 4-5 தொகுதி அவங்க ஃபேஸ் வேல்யூ பார்த்து தேர்னா கஷ்டம். தேர்தல் அரசியல் வந்து சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வந்து விஜய் ஜெயிப்பாரா? விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருச்சி கிழக்கில் நிற்கக்கூடாது, வேறு ஏதாவது தொகுதியில் நின்றார்னா வாய்ப்பு இருக்குது. திருச்சி கிழக்கில் வந்து அனைத்து சாதி மக்களும் அங்கே இருக்காங்க. அவங்க கிருஷ்ணன் நினச்சி போகிறாங்க. கிருஷ்ணன் மட்டும் கிடையாது, அங்கே ரெட்டி குரூப்பு மற்ற எல்லா ஜாதி இருக்காங்க. அவங்களுக்கு தப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. மாற்று தொகுதி ஏதாவது செலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா சான்ஸாக இருக்கும். திருச்சி தொகுதி மிக டஃப்பாக அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கம்மி. ரொம்ப ஏங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து 1 லட்சம் ஓட்டு வாங்கினுங்க. அது கட்சி கட்டமைப்பு வேணுங்க, கிளைதோறும் கட்டமைப்பு வேணுங்க. இப்போ செங்கோட்டை நாங்கள் போயிருக்காருல, போனதுக்கப்புறம் அங்கே கொங்கு மண்டலத்தில் அந்த ஒரு செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல தாவேக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தோப்பூர் வெங்கடாச்சலம் இருக்கார், அப்புறம் வந்து முத்துசாமி இருக்காங்க, வெரி ஸ்ட்ராங் பவர்ஃபுல் மேன்ஸ். ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூரில் மட்டும்தான் அவருக்கான செல்வாக்கு இருக்குது. மீதி ஈரோடு மாவட்டம் முழுக்கன்றது கம்மி. அப்படி பார்க்குறபோது ஏடிஎம்கேலையும் அந்த ஆட்கள் இருக்காங்க. ஏடிஎம்கேடைய கோட்டை ரெட்டலைக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அது என்றைக்கும் மாறாது. அதனால் ஒரு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு 2 தொகுதியில் தாக்கத்தை ஏற்படுது இல்லையா, தமிழகம் முழுக்க தாக்கம்னு சொல்ல முடியாது. அதனால் மேற்கு மண்டலம் ஃபுல்லாக சரியாடுன்னு சொல்ல முடியாது. மேற்கு மண்டலமும் அந்தந்த இடத்துல வந்து கிங் மேக்கர் இருக்காங்க. சட்டமன்ற தொகுதியிலையோ ஏடிஎம்
ஏடிஎம்கேல கிங் மேக்கர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பணம் பிரதானமாக ஒரு 50 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கான கிங் மேக்கர் இருக்காங்க, திமுக டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்களும் அங்கே இருக்காங்க. அதனால் வந்து பலவீனம் மொத்தம் மேற்கொண்டாலும் பலவீனம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஈரோட பொறுத்தவரை இந்த 2 தொகுதி அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு தாக்கம் இருக்குன்னு பார்க்கலாம் மொழியே. அதுவே வெற்றி வாய்ப்பு செங்கோட்டையனுக்கே கேள்விக்குரிய வெற்றி வாய்ப்பு இருக்கும். அவர் இந்த வயசில் தப்பான முடிவு எடுத்துறாரு. 77 வயது அப்போ ஓய்வு பெற்றுக்கலாம், ஏன்னா அரசு ஒதுங்குறேன்னு சொல்லிக்கலாம். போய் இத்தனை காலம் ஜெயலலிதாவுடைய அம்மா வந்துட்டு அமைச்சர்கள் வந்துட்டு ஜெயலலிதாவுடைய கையில் சிலத்தை வச்சுக்கிட்டு வந்து அரசியலில் சில நேரத்தில் தப்பாக சில நேரத்தில் முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து தான் நான் பார்க்க போகிறேன் ஒழிய அவர் ஒதுங்கிருந்து நல்லா இருந்திருக்கும். அந்த வேடிக்கை பார்த்தா நல்லா இருந்திருக்கும். அவர் போய் அங்கே சேரத்தினாலே ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சு தாவேக்கு ஆட்சி பிடிக்க போதில்லை. எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு கட்டாயம் ஐடெம்பி தோச்சுன்னா கட்டாயம் வந்து அரசியல் வந்து அவர் இந்த தாவேக்கில் கண்டினியூட்டி ஆக மாட்டார். கட்டாயம் வந்து விலைக்கு வர. ஏன்னா அவருடைய கேரக்டருக்கும் அவருடைய சீனியாரிட்டிக்கும் வந்து ஒரு தாவேக்கில் போய் பயணிக்கிற குஷியானதெல்லாம் யாருங்க? அவருக்கெல்லாம் என்ன நாலேஜ் இருக்குது, என்ன அறிவு இருக்குது? ஸோ ஒரு சாதாரண ஒரு 5000 மக்களிடம் ஓட்டு பெற்று ஜெயிச்சவர் பாண்டிச்சேரிக்கிற வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளுமை மிக்கணும் வாய்ப்பு இல்லை. அந்த லீடர்ஸ்க்கான கூறு வேணும் சார். ஒரு தலைவனா அந்த ஷர்ட்டு வேஷ்டி அந்த ஒரு கட்டாயம் கூறு வேணும். அது ஒரு லீடருக்கான கூறே இல்லை. ஒரு அரசியல்வாதினா இப்படி இருக்கணும், ஒரு ரஜினிகாந்த்னா இப்படி இருக்கணும், கமல்ஹாசனா இப்படி இருக்க மாதிரி ஒரு அரசியல்வாதினா ஒரு கூறு வேணும். பொலிட்டிக்கல் கூறே இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடே இல்லை. ஏதாவது ஒன்று பாருங்க, ஒன்று கூட ட்ரெஸ்ஸிங் கோடே ஒழுங்காக இல்லை. இது எப்படி அரசியலுக்கு அமைப்பாக மாறும்? இப்போ ஒரு கட்சினா ஒரு ஸ்டைல் இருக்குங்க. ஒரு பச்சையாக சொல்லுனா திருட்டுத்தானம் எல்லா விஷயமும் தெரியணுங்க. அரசியல்னா இப்படி நியாயமாக நேர்மைக்கு அரசியல் இல்லைங்க. இன்னைக்கு மக்களுக்கான அரசியல் இல்லை, இது மொழிக்கான அரசியல் இல்லை, நாட்டுக்கான அரசியல் இல்லை, அவர்களுக்கான அரசியல், அவங்க பொறுப்புக்கான அரசியல் தான் நடக்குது. அப்படி நடக்கிற போது இந்த இடத்துல நீ என்ன பொலிட்டிஷியனாக உருவம் எடுத்திருக்க? அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த முதல் பார்வை கூறே சரியில்லையே. ஸோ இது தோற்றமே சரியில்லையே. இது வந்து அப்புறம் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற மாவட்ட தலைவர் மீட்டிங் தான் போடுறவங்களே தலைவரே இல்லையே. ஒரு கேப்டன் வந்து எங்கே ஒரு கப்பல் எங்கன்னா கேப்டன் தாங்க மீதி எல்லாமே இயங்க முடியும். கேப்டனே இல்லாமல் இயங்க முடியும். சிந்தனையும் செயலும் அறிவும் இருக்கிறவங்க தான் வெற்றி பெற முடியும். கலைஞர்கிட்ட சிந்தனை இருந்துச்சு, செயல் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சுங்க. எழுத்தாற்றல், பேச்சாற்றல், ஒரு கவிநடையில் காலப்பிள்ளையின் கவிச்சொலை எழுதுவார், குரலவி எழுதுவார், சங்கத்தமிழ் எழுதுவார், திரைப்பட கவிதை எழுதுவார். ஆனால் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒன்று கூட இல்லை. அந்த இடத்துல அண்ணாமலைட்டு இருக்குது, சிந்தனை இருக்குது, செயல் இருக்குது, அறிவு இருக்குது. ஆனால் அவர் சேர்ந்த இடம் சரியில்லை. அந்த பாஜக சேராமல் தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கி ரஜினிகாந்த் இது பண்ண கூட வந்தோட சிறப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் அவருடைய வாழ்க்கை கேள்விக்குரிய போனதாரம். ஒரு ஆகச்சிறந்த அறிவாளிக்கு ஒரு கேள்வி இடமா அண்ணாமலை இருக்குது. ஆனால் சீமான்கிட்ட சிந்தனை இருக்குது, செயல பிரச்சனைனா அந்த கட்டமைப்புகளை வந்து அவருக்கு சாதகமாக அமையாதது. இந்த காம்படிஷனில் வந்து அவருக்கு ஒவ்வொரு எலெக்ஷனும் அவர் காம்படிஷன் மாறிட்டே இருக்கிறதால அவர் சக்ஸஸை கொடுக்க முடியாது சூழ்நிலை இவரோட தான் நான் பார்க்குறேன். தென் மாவட்டங்களில் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போறான்னு தெரியல. 15ஆம் தேதி தான் நம்மளுக்கு தெரியும். இல்ல அது மட்டும் இல்லாம சசிகலா 24 மாத்திருக்காங்க. இன்னும் பேரங்கள் முடியலன்னு நினைக்கிறேன். பேரங்கள்லாம் சரியா நடக்கல நினைக்கிறேன். சரி நடந்தா அதுக்கு டேட்டை மாத்தி போட்டுருக்காங்க. 24 ஆக்சுவலா இன்னைக்கு காலையில அறிவிச்சு. இல்ல தென் மாவட்டங்கள் அந்த ஜாதி ரீதியான விஷயங்கள் நிறைய இருக்கு. முக்குளத்தூர் இருக்கு. அந்த முக்குளத்தூரோட திமுக சரியா பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்காக முக்குளத்தூர் வந்து ஓபிஎஸ் சசிகலாவோ தினகரனால ஓட்டு போடுறான்னு சொல்ல முடியும். அப்படின்னா எம்பிஎலுக்கு ஜெயிச்சிருக்கணுமே. ராமநாதபுரத்தை ஜெயிச்சுக்கணும், அதுக்கடுத்து திருநெல்வேலி ஜெயிச்சுக்கணும். அப்படி இல்லையே சார். நயனா நாகேந்திரன் தோக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார். அந்த திருநெல்வேலி தொகுதியில் அந்தளவுக்கு செல்வாக்கெல்லாம் இதுவே பார்வை தப்புங்க. ஏங்க யாருமே இப்போ அண்ணாமலை நல்ல பீக்கில் வந்தாருங்க, அவர் பயன்படுத்தி அழகாக கூட்டணி இது பண்ணி ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடுலாம் சரி கட்டி இந்த எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க விட்டது மிகப்பெரிய தப்பு. இது மாதிரி எலெக்ஷனத்தில் ஒரு வருஷம் முன்னே கட்டாயம் உருவாக்கணும். கடைசி நேரத்தில் சேருனா இப்படிங்க அது சேர்ந்து ஒர்க் அவுட் ஆக முடியும். புருஷமாடி பிரச்சனை மாதிரி இந்த ஒரு மீடியா பாருங்கள், தினந்தோறும் பாருங்கள், இந்த 4 ஆண்டுகளாக எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இதை மையம் கொண்டு தான் மீடியாக்கள் பேசப்படுது ஒழிய மக்கள் பிரச்சனையை பற்றி எந்த தலைவராக பேசுகிறாங்களா? இது அப்படின்னா இந்த அரசியலா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பார்வையை தப்புன்னு பார்க்குறேன். இந்த அரசியலாகவே இல்லை. இதெல்லாம் வந்து என்னன்னா மக்களுக்கான விஷயங்கள், மக்கள் தேவைகள் என்ன, மக்களுக்கு எது போய் சேரலை, எது போய் சேரணும், அரசாங்கத்தை என்ன பண்ணணும், இதை பற்றி ஒரு தலைவர் பேசுனா அது இல்லாமல் சேருவாங்களா சேர மாட்டாங்களா, போவாங்களா போக மாட்டாங்க, இது வந்து நாட்டுக்கு அவசியம் கிடையாது. இது ஒரு கட்சி ஒரு லீடர்னா ஒரு லீடர் வர உதயமாக போகிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் போது உங்கள் கேள்விக்கு நான் பதிலாக முக்குளத்தூர் ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினகரன் அவர்களோ அந்த 1% ஓட்டுகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ஓட்டு இல்லைன்னு சொல்லலாம். இப்போ கூட்டணி இப்போ தாவே கூட சேர்ந்தானா கட்டாயம் ஒரு தாக்கம் இருக்குது. தாவே கூட சேரும் தனிமையாக இப்போ முன்ன பிஜேபி தினகரனுக்கு அங்கே ஒரு சில மைனஸ் இருந்துச்சு. ஆனால் இது தாவேக்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் அமைகிறது. சில தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதுதான் கூட்டணி பலம். இப்போ தாவேக்கு எப்படி கூட்டணி சேர்க்கிறது, அதிமுக யார் கூட்டணி சேர்றாங்க, திமுக யார் கூட்டணி இருக்கா, கூட்டணி வெளியே போறாங்க. சோ அப்படி கூட்டணி இருந்தாலும் பெரிய பலமே இல்லை பிரதர். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஓட்டு டோட்டலாக அவுட்டுங்க. கட்சி தொண்டர் பேருக்கு தான் நிர்வாகி சில இடத்துல முழுமையான கட்டமைப்பாக இல்லை. அப்புறம் வலுவான கூட்டணியும் சொல்ல முடியாது. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ ஏடிஎம்கே எடுத்துங்க, பாஜக இன்னைக்கு வந்து மொத்தமாக சரிஞ்சு போச்சு. 3% ஓட்டு தரனா பெரிய அப்புறம் அப்படியே பட் நீங்கள் சொல்கிறாங்க சோஷியல் மீடியா ஆளை போட்டு அதை போட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது என்டையர் ஒரு தேர்தலை சந்திக்கவே ஒரு 2 வருஷம் தேவை. ஒரு கட்சி கட்டமைப்பை உருவாக்கி ஒரு தேர்தல் சந்திக்கனா 2 வருஷம் தேவை. இவங்க கடைசி நேரத்தில் வந்து முயற்சி பண்ணுறாங்க, அது ஒர்க் அவுட்
அவுட் ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த தேர்தல் கட்டமைப்புகளை வெற்றிக்கான விஷயங்களை டிஎம்கே ஒழுங்காக கையாண்டிருக்காங்க. ஏடிஎம்கே கையாளவே இல்லை. மற்ற ஏனைய கட்சிகளும் இது பண்ணவே இல்லை. எந்தெந்த கட்சியில் எந்தெந்த கேண்டிடேட் போகிறதுன்னு டிசைட் பண்ணிச்சுக்காங்க திமுகவில். ஸோ இவங்க இன்னுமே வந்து ஒரு தொகுதிக்கு வந்து ஏடிஎம்கே வந்து 10 கோடி ரூபா கொடு மேற்கொண்டு நான் செலவு பண்ணணும், இன்னும் பேரம் ஓடிட்டு ஒரு தொகுதியை ஓடிட்டு இது வந்து எந்த அளவுக்குன்றது ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் சேர்ற கூட்டணி ஜிகே வாசன் வந்து பில்டு பாலிடிக்ஸ் இல்லை, அவர் மீடியா பாலிடிக்ஸ் தான் இருக்கார் ஒளி, அது கூட ரேர். அப்புறம் வந்து ஏசிஎஸ் சண்முகம் எடுத்துங்க, அவர் வேலூரில் உள்ள வட்டார அரசியல். அப்புறம் இவர் எஸ்ஆர்எம் காலேஜ் எடுத்துங்க, பச்சைமுத்தாய், ஐவன் திருச்சி பெரம்பலூர் உள்ள வட்ட தலைவர். அப்புறம் வந்து ஜான் பாண்டியன் அவர் வட்டத்தை திருநெல்வேலி. இப்படி தமிழகம் அந்த இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் தழுவிய அளவுக்கு ஒரு வலுவான கட்சியாவோ ஒரு கோர் ஓட்டு நிறைந்த கட்சியோ எதுவுமே இல்லைங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒருவேளை தாவேக்காக்கு போனால் கட்டாயம் வந்து 2வது மிகப்பெரிய கடுமையான போட்டியாக இருக்கும். ஸோ அது நடக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ சைலண்ட் இஸ் வைலண்ட் சொல்லலாம். அரசியல் சைலண்ட்டாக இருக்குது வெரி டேஞ்சர். ஏதாவது சின்ன வார்த்தைகள் விடணும், இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது வார்த்தைக்கு மூலமாக நூல் பிடிக்கணும், இப்படிலாம் வச்சிருக்கு. ஆனால் எந்த தலைவரையும் அமுக்கமாக இருக்காங்க. அமுக்கபிள் வந்து இப்போ பாமக கூட பாலு அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போகிறாங்கன்னா ஏதோ விஷயம் திரைமறைக்கு போகிற விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த நடக்கிற விஷயங்கள்லாம் எப்போ ஒன்று சேருது, கனவுகள் நினைவாவதற்கு, கூட்டணிகள் நினைவாவதற்கு அந்த பேரங்கள் முடிந்து ஒன்று சேர்றது தான். இதெல்லாம் கூடுகிற மாதம் தான் ஜனவரி மாதமாக கூடும் மொழியை. இந்த டிசம்பர் இப்படியே போயிட்டு இருக்கும். ஜனவரி மாதம் தான் ஒரு தெளிவான ஒரு கூட்டணிக்கான கட்டமைப்புகள் உருவாகுன்னு பார்க்கப்படலாம் மொழியை. அப்படி பார்க்குற போது நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சானா நிச்சயமாக 30% வாக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடம் பிடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே தாவேக்காவே 26% ஓட்டுங்கிறது பொய், அது ஏமாத்துற வேலை. இந்த ஜான் தம்பி ஆகட்டும், என் லயலா காலேஜ் ஜூனியர் பசங்க தான், இந்த தம்பி வணிகவில் படித்த போய் ஆதவர்ஜன் ஆகட்டும், ஜானும் லயலில் படித்தவர் தான், மார்க்கெட்டிங் பர்சன், நாட் ஏ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் அந்த விதத்தில் நான் தொழில் தெரிஞ்சவன் அடிப்படையில் சொல்கிறேன்னா ஒரு வியூவப்பாளராக அவங்க உருவாகலன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பயிற்சி பெறாத நபர்களாக நான் அங்கீகரிக்க இப்போ சொல்கிறேன், அது வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க விட்ட பார்வை எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த எலெக்ஷனில் வந்து அது தவறி தப்பு. ஆனால் கூட்டணி பலம் சேர்ந்தால் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கூட்டணி பலம் சேருமா, இது விஜய் தலைவராக ஏற்றுக்குவாங்களா, விஜய் முதல்வர் ஏற்றுட்டு போவாங்கன்றது கேள்விக்குரிய. அதே மாதிரி சில லீடர்ஸ், ஃபேஸ் வேல்யூ உள்ள லீடர்ஸ்லாம் சில பேர் தாவிக்க போனாலும் அது வாக்கா மாறுன்றது பெருசாக வந்து இம்பாக்ட் கொடுக்காது. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி என் தமிழ் தாய்வர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.